அதுக்காக நாங்க பாக்குறோம். என்னையா பொண்ணை பார்க்க சொன்னா இப்படி காலில் ஆணியாமலையா பொண்ணுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணு பார்க்கும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? பம்பரமா சுத்துற பொண்ணு வேணும்னு கேட்டீங்க. அதான் காலில் ஆணி உள்ள பொண்ணா பாத்துருக்கா. ஒரு வரியில யோசிச்சு பேசுறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப கல்யாணம் முடிஞ்சிரும் வச்சு, கல்யாணம் முடிய போற அந்த விஷயத்துல பொண்ணு வாக்குற வீட்டுல உட்காந்து பேசுவாங்க. அது சுவாரஸ்யமானது. உட்காந்தோன்னே சரி மாப்பிள்ளை பத்தி சொல்லுங்க. மாப்பிள்ள ஆரம்பிச்சார் முதல்ல. பொண்ணு என்ன படிக்குது? பொண்ணு மேல படிக்குது. ஓ எம்ஏவா எம்எஸ்சியா? மொட்டை மாடியில் படிக்குதியா? மேல உடனேவா? என்ன அர்த்தம் புரியுதா? ஓ அப்படியா, சரி நீங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. பொண்ணு கிளி மாதிரின்னு சொன்னீங்க, அருவாளோட வருது. இது வெட்டு கிளி. எப்பவுமே வெட்டி வெட்டி பழக்கம் அப்படி வரும். ஒரு வார்த்தை ஒருத்தன் உருப்படியா பேச மாட்டேன், 15 சரியில்லாம இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஆரம்பிச்சு சாதாரணமா சரி கல்யாணத்தை முடிச்சிருவோங்க, பொண்ணோட சாதத்தை நீயே போய் ஒரு நல்ல தேதியை குறிச்சிட்டு அப்படின்ட்டு மாமனார் கொடுத்து விட்டார். சாதத்தை கொண்டு சோசிட்டு போய் வீசி எறிஞ்சார். பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. வர 15ஆம் தேதி எனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் சோசியர் அப்படின்னு. 15ஆம் தேதி ராகு வரையாப்பா. அப்படியா? அப்ப 15ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரே வரையான். சரி 23ஆம் தேதி அன்னைக்கு கேது வரையான். படக்கு சாதத்தை போடுங்க, கல்யாணம் 4 பேர் வரத்தையும் செய்வான். அதுக்கு 60,000 பேர் வராது. ஏன் கல்யாணம் பக்கா சிக்கல். இப்ப கல்யாண தடவுலாம் நடந்துகிட்டு பயங்கரமா நடந்துக்கிட்டு. இப்பதான் இங்க பண்ற வேலைக்கு தான் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள தூரத்துல இருக்கும், எனக்கு தெரியல எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு சொல்லி பக்கத்துல தாட்டு கூப்பிட்டு ஜோடி பொருத்தம் எப்படிங்க அப்படின்னு. என்னங்க பெரிய ஜோடி பொருத்தம், 2 வலது காலா போச்சு அப்படின்னு. அவன் செருப்பு கலவன்றவைய அவன் பொண்ணை சொல்லிட்டு அவன் செருப்பு சொல்லிட்டு அவன் கலவன்ட்டு. இப்ப அந்த வீட்டுல நடக்கும் பாருங்க, உண்மையிலே பரிமாறுறது பந்தி பரிமாறுற மாதிரி கஷ்டமான எதுவும் இல்லை. பல பேர் கல்யாணம் பண்ணி சாப்பிட்டு ஏழையா போனவெல்லாம் உண்டு. போய் பந்தி பரிமாறத்துல அந்த பரிமாறுற ஒரு கொடுமை பெருமை கொடுமை வச்சுக்கிட்டே கேட்டார். அம்மா நீங்க பொண்ணு விட இல்ல மாப்பிள்ளை விடாமா அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் மாப்பிள்ளைக்கு சின்ன வீட பண்ணிச்சு. அந்த பேசி வருவாங்க அப்புறம் சில இடத்துல டோக்கன் போட்டுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, உள்ள அனுமதி இல்லாம வர முடியாது. போய் கட்டணும். இந்த அம்மா சொல்லியிருக்கு நான் பொண்ணோட அக்கா அப்படி சொல்லிட்டு 7 பேர் உள்ள போயிருக்காங்க, நீங்க மாத்தி மாத்தி போக முடியாது போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் பார்த்தா கல்யாண வீட்டுல இனிமேல் சாப்பாடே கிடைக்காத மாதிரி, இதுதான் கடைசி சாப்பாடு மாதிரி அப்படியே விளாசி கையை எங்க கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு பயமா இருக்கு. ரசத்தை வாங்கி அது இந்த ஓடும். சில நேரத்தை இலையை பிடிச்சிக்கிட்டு ஓ ஹோ ஹோ அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கல்யாணம் அந்த காலத்துல எப்படி முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே விசித்திரமா இருக்கும், ஒரு நல்ல ரசனையா வர இருக்கும். முன்னாடிலாம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு அந்த வீட்டுல ஒரு காளமாட்டை வளர்ப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளையும் பெருசா வளர அந்த காளமாடும் பெருசா வளரும். பொண்ணு கேட்டவே போறானோ, பொண்ணு அம்மா பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்களா, அவுத்து விடுறா தெற்கத்துக்காளி அப்படின்னு ஓடிய போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு மாப்பிள்ளையோட உடம்புல பேலன்ஸை பார்த்தாங்க. இன்னைக்கு பொண்ணு கேட்டு போனா என்ன வைப்பாங்க, மாப்பிள்ளை அக்கௌண்ட் எவ்வளவு வச்சிருக்காரு, இன்னைக்கு உடம்புல பேலன்ஸை பார்த்தா இன்னைக்கு பேங்க் பேலன்ஸை பாக்குறாங்க. இது ஒரு வித்தியாசமான விஷயம். அது மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு கல் வச்சிருப்பாங்க, கருங்கல். பொண்ணு கேட்டு வர அந்த கல்லை தூக்கணும். தலைக்கு மேல தூக்கிட்டாங்கன்னா அப்படியே ஸ்ரீதேவி மாதிரி நச்சுன்னு ஒரு பொண்ணு. கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் தூக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அடுத்து செகண்ட் கிரேட் வரும். ஒண்ணுமே தூக்க முடியாம மொழிக்கீழ இருந்தா பரவ முடியாம மாதிரி வச்சுக்கலேன்.